பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்படும் நபரின் வீடு வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட பின்னணியின் இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்கள் என்ன? அதாவது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக கருதப்படுகின்ற ஒரு நபர் ஆசிப் ஷேக். இவர் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய உள்ளூர் நபர் என்பது பாதுகாப்பு படையினருடைய கூட்டு. அவருக்கு சொந்தமான வீடு தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மொஹாமா என்கிற கிராமத்தில் இருக்கிறது. அங்கு பாதுகாப்பு படையினர் அவருடைய வீட்டிற்கு சோதனைக்காக சென்ற போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில ஒரு சிறிய பெட்டி ஒன்று காணப்பட்டது. அந்த பெட்டியிலிருந்து சில ஒயர்கள். இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தினுடைய 6 பொறியாளர்கள் குழு அதனை சோதனை செய்து இது வெடிகுண்டாக இருக்கலாம் என்று தெரிவித்ததை தொடர்ந்து அந்த வெடிகுண்டு திடீரென வெடித்த பயங்கர சத்தத்துடன் வெடித்ததை தொடர்ந்து அவருடைய வீடு மிகவும் சேதமடைந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த விதமான காயமோ உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை. ஏனென்றால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் முன்னதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு காடான் செய்யப்பட்ட பிறகு இது நடைபெற்றதன் காரணமாக யாருக்கும் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.